என்றாலே பலருக்கும் பாபர் மசூதியும் தற்போது மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் அயோத்தி ராமர் கோவிலும் தான் நினைவுக்கு வரும். அயோத்தி ராமர் கோவில் கடந்து வந்த 500 ஆண்டு கால வரலாறு பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கிபி 1500களில் ராமர் கோவில் இடிக்கப்பட்டு பாபர் மசூதி அமைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சுமார் 500 ஆண்டுகளாக மோதல்கள், போராட்டங்கள், வன்முறைகள், சட்ட போராட்டம் என கள்ளும் முள்ளும் நிறைந்த கடினமான பாதையில் இந்த வரலாறு எழுதப்பட்டுள்ளது. ராமர் பிறந்ததாக நம்பப்படும் இடம் இப்போதைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளது. அங்கு பைசாபாத் மாவட்டம் என்று முன்பு அழைக்கப்பட்ட அயோத்தி மாவட்டத்தின் சரையு நதிக்கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கடவுள் விஷ்ணுவின் அம்சமான ராமர் பிறந்த இடமாக அயோத்தி கருதப்படுகிறது. பழங்காலத்தில் இங்கு குழந்தை ராமருக்கு சிலை வைத்து மக்கள் வழிபட்டதாக கூறப்படுகிறது. கிபி 1500களில் முகலாய மன்னர் பாபர் லோடி வம்சா மன்னர்களை தோற்கடித்து முகலாய ஆட்சியை தோற்றுவித்தார். மேலும் இந்து கோவில்களில் படையெடுப்பை நிகழ்த்தினார். 1528ஆம் ஆண்டில் பாபரின் படை தளபதி குழந்தை ராமர் கோயிலை இடித்துவிட்டு பாபர் மசூதியை எழுப்பினார் என்று கூறப்படுகிறது. அப்போதிலிருந்து 1853 வரை சுமார் 320 ஆண்டுகள் அங்கு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி வருகின்றார்கள். எனினும் இடைப்பட்ட காலத்தில் ராமர் கோவிலை மீட்க நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடந்தன. இந்த சூழலில் 1853 நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. 1858 மசூதிக்கு வெளியே பூஜை செய்ய தனி இடம் உருவாக்கப்பட்டது. இது ராம்சாத்பூர் என்றும் அழைக்கப்பட்டது. 1885ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி பாபர் மசூதி வளாகத்தில் ராமர் கோவில் எழுப்ப வேண்டும் என்று மகன் ரகுபர்தாஸ் என்பவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் அதனை நீதிபதி நிராகரித்துள்ளார். 1894இல் சர்ச்சைக்குரிய இந்த இடத்திற்கு வெளியே ராமர் சீதை சிலைகள் வைக்கப்பட்டன. இதனால் பெரும் கலவரம் ஏற்பட்டதால் இந்த இடமே பூட்டப்பட்டது. பைசாபாத் நீதிமன்றத்தில் ராமர் சிலையை வழிபட அனுமதி கோரி அயோத்தியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவர் 1950இல் மனு தாக்கல் செய்தார். அப்போது பூஜை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் இந்திய தொல்லியல் துறை சார்பில் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய கட்டிடம் அருகே 1978இல் அகழாய்வு நடைபெற்றது. அந்த ஆய்வு முடிவுகள் பெரிதாக வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் சர்ச்சைக்குரிய இடத்தில் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான கோவில் கட்டுமானங்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்ததாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அதற்கு பிறகு அயோத்தியில் ராமர் கோவில் அமைப்போம் என்று 1989இல் பாஜக தன்னுடைய மக்களவை தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது. அதே ஆண்டில் ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இருந்தாலும் கோவில் கட்டப்படவில்லை. 1990இல் பாஜக தலைவராக இருந்த LK அத்வானி அயோத்தி கோவில் கட்ட ராம ரத யாத்திரை நடத்தப்படும் என்று அறிவித்தார். அப்போது பாஜகவிற்கு ஆதரவு பெருகியது. இதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அத்வானி கைது செய்யப்பட்டார். இதற்கு பதிலடியாக VP சிங் அரசுக்கு அளித்த ஆதரவை பாஜக வாபஸ் பெற்றது. இதனால் மத்திய அரசே கவிழ்ந்தது. ஆனால் இந்த ரத யாத்திரைக்கு பிறகுதான் இந்தியா முழுவதும், குறிப்பாக தென்னிந்தியாவில் பாஜக எனும் கட்சியின் இருப்பு அதிகமாக உணரப்பட்டது. இதற்கு பிறகு 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நாட்டின் பல இடங்களில் மதக்கலவரங்கள் ஏற்பட்டன. 1000க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இந்த சர்ச்சைக்குரிய பகுதி இடிப்பு குறித்து விசாரிக்க நீதிபதி லிபரன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. 1993இல் இந்த பகுதியின் 2 ஏக்கர் நிலமும் உத்தரப்பிரதேச அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள 67 ஏக்கர் நிலமும் மத்திய அரசால் கையகப்படுத்தப்பட்டது. இதற்கு பிறகு 1998இல் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணி அரசில் ராமர் கோவில் கட்டும் முயற்சிகள் மீண்டும் தொடங்கின. 2003இல் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படும், அதற்கான தடைகள் நீக்கப்படும் என்று அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அறிவித்தார். அது நீதிமன்ற உத்தரவு அல்லது இந்து முஸ்லிம் இடையிலான சமரசம் ஆகிய ஏதேனும் ஒன்றின் மூலம் நடக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இந்த அயோத்தி வழக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற இந்த வழக்கில் நவம்பர் 9ஆம் தேதி சர்ச்சைக்குரிய இந்த 2 ஏக்கர் நிலத்தில் ராமர் கோவில் கட்டலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மேலும் 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி ராமர் கோவில் அறக்கட்டளைக்கான நிர்வாகிகளை பாஜக தலைமையிலான மத்திய அரசு அறிவித்தது. அதே ஆண்டு அயோத்தி ராமர் கோவிலுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து இந்த 2 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான முறையில் தற்போது அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. இதற்காக 1800 கோடி ரூபாய் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது 3000 கோடி ரூபாய் எட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட உள்ளது. கும்பாபிஷேகத்தின் போது பிரதமர் மோடி கோவில் கருவறையில் குழந்தை ராமரின் சிலையை நிறுவ உள்ளார். மேலும் இந்த அயோத்தி ராமர் கோவிலை கட்டுவதற்கு சிமெண்டோ அல்லது இரும்போ பயன்படுத்தப்படவில்லை. அந்த காலத்து கட்டிடக்கலை மாதிரி கோவிலை
கற்களை கொண்டு கட்டியுள்ளார்கள். இந்த கோவிலானது நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படாத வகையில் கற்களை கொண்டு கட்டியுள்ளார்கள். அதாவது இந்த கோவில் நாகராபாணி ஸ்டைலில் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாணியில் இரும்பு பயன்படுத்தப்படவில்லை. இங்கு உள்ள ராமர் சிலையை செதுக்குவதற்காக நேபாளத்திலிருந்து அயோத்திக்கு சிறப்பு ஷாலிகிராம் கற்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் ராமர் 5 வயது குழந்தை போல காட்சி தருவார். அயோத்தியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஷாலிகிராம் கற்கள் சுமார் 6 கோடி ஆண்டுகள் பழமையானவை என்பது குறிப்பிடத்தக்கது. அயோத்தியின் வரலாறு, புராணங்கள், கலாச்சார பரிணாமம் மற்றும் மத முக்கியத்துவத்துடன் பின்னப்பட்டுள்ளது. எனவே அயோத்திக்கு யாத்ரீகர்களும் சுற்றுலா பயணிகளும் தொடர்ந்து குவிந்து வருகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.